ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்றைக்கி நம்ம துளசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீடியோவில் 3 வகையான துளசி பற்றி பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து இந்த பெருமாள் துளசி. பெருமாள் கோவிலில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலயோ எதுனாலேயோ தெரியலங்க, நாங்கள்லாம் இதை பெருமாள் துளசின்னு தான் சொல்லுவோம். ரெண்டாவது இந்த கருந்துளசிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மூணாவதா விக்ஸு துளசி இல்லைன்னா மின்ட் துளசின்னு சொல்கிறாங்க. துளசியில் ஏகப்பட்ட வகை துளசி இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த 3 வகை துளசியை பற்றி பார்க்கலாங்க. மூலிகைகளின் ராணி தாங்க இவங்க. துளசினாவே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சளி, இருமல், காய்ச்சல். இந்த 3த்துக்குமே துளசியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க ஞாபகத்துக்கு வரும். அதையும் மீறி இந்த துளசி ஏகப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. மூலிகைகளின் ராணியாக இருந்தாலும், அதிக மருத்துவ குணம் இருந்தாலும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சிறு வயதிலே ஆண் குழந்தைகளுக்கு அதிக அளவு இந்த துளசியை கொடுக்காதீங்க. தினமும் சாப்பிட்றவங்க ஒரு 2 to 3 இலை துளசி இலை சாப்பிட்டா போதுமானதுங்க. நிறைய தூக்கம் வராமல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை அதிகப்படியான ஆயில் ஐட்டம் சாப்பிட்றோம், இல்லை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது, இல்லை கொழுப்பு அளவு அதிகமாக இருக்குனாலும் தாராளமாக இந்த துளசியை நம்ம மென்று சாப்பிட்லாங்க. அது அப்படியே நம்மளோட அனைத்து ப்ராப்ளமும் சரி செய்யும். விட்டமின் ஏ, சி, கே அப்புறம் நிறைய மினரல்ஸ், கால்சியம் ஸ்ட்ரென்த்து எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்னுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரி செய்யும். கொஞ்சமாக துளசி இலை, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷனில் த்ரோட் அலர்ஜி, அதாவது தொண்டை புண் இருக்குது, அந்த போல் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த துளசியை ஒரு 2 துளசியை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வாய் கொப்பளிச்சு வந்தோம்னாலும் நம்மளோட தொண்டை புண் குணமாகுங்க. நார்மலான உங்கள்கிட்ட துளசி இருக்குன்னா நீங்கள் அந்த துளசி சாறு கொஞ்சமாக தேன், இஞ்சி சாறு கொஞ்சம் கலந்து குடிச்சிங்கன்னா சளி, இருமல், இந்த ஆஸ்துமா ரிலேட்டான ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுங்க. இல்லை உங்ககிட்ட இந்த மின்ட்டு துளசி இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு மின்ட்டு இலையோ 2 3 எடுத்து அப்படியே பறித்து சாப்பிட்டீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். இந்த மின்ட்டு துளசி அது பேருக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினாலாம் எப்படி அந்த வேர் மூலிமா அப்படியே பரவி நல்லா படர்ந்து வளரும், அது போல் இது வந்துருங்க. மின்ட்டு, விக்ஸு துளசி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா அதோட வாசமாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து இனிப்பாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, காரமாக இருக்கும். செடி வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே இதை பற்றி தெரியுங்க. தண்ணி ஊற்றும் போதே அந்த தண்ணியோட வேகத்துக்கு இந்த செடியிலேருந்து நல்ல வாசமாக வரும். வாங்கும்போது இந்த விக்ஸு துளசி இப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே படர்ந்து சூப்பராக வந்துருச்சுங்க. விக்ஸு துளசி மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் சொன்ன 3 துளசியுமே அதோட பூவாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், தண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குங்க. துளசியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், அயன், பொட்டாசியம்னு ஏகப்பட்ட சத்து இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நமக்கு. உங்கள் யாருக்காவது இந்த மூலிகை செடி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே வந்து வாங்கிட்டு போங்க. எங்களோட தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறனால இந்த மழை நேரத்தில் ரொம்பவே பந்து போல் வந்துருச்சுங்க. அதனால பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம். சேனலில் உள்ள வீடியோஸ் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கோச்சிக்காமல் கால் பண்ணாதீங்க. மெசேஜ்லேயும் உங்களோட டவுட்ஸை கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.